பாஜகனுடைய தலைவர் அண்ணாமலையா இருக்குமா இல்ல அண்ணாமலை மாற்றப்படுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி அரசியல் ரீதியா இப்போ நிறைய விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. உண்மையிலே அண்ணாமலை மாற்றப்படுவாரா? இந்த கருத்தை நீங்க எப்படி சொல்றாங்க? அண்ணாமலை கண்டிப்பாக மாற்றப்படுவார். நேற்று அண்ணாமலை சொல்லிட்டாரு, இந்த போட்டியில நான் இல்ல, புதிய தலைவர் வருவார். அதுக்கு முன்னாடியே அவர் டெல்லிக்கு அழைச்சி சொல்லிட்டாங்க விவரத்தை. 2024 தேர்தல்ல அண்ணாமலை மட்டும் கொஞ்சம் இணக்கமா போயிருந்தாருன்னா பிரிவு வந்திருக்காது. நம்ம தனியா இயங்கணும்னு எடுத்த முடிவு அந்த கூட்டணிக்கே பிரச்சனையா போய் 12 தொகுதிகள் வீணா போச்சு. கூட்டணி தர்மம்னு ஒண்ணு இருக்கும் பொழுது அதுக்கு ஏற்றால் போல சில இது செயல்படணும். அண்ணாமலை அந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வச்சாரு. அதனால கூட்டணி மீண்டும் இணையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கோரிக்கை அண்ணாமலையை நகர்த்த வேண்டும். அதனால அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டது. ஏன்னா அண்ணாமலை எப்ப வேணாலும் எது வேணாலும் பேசுவார்ன்ற ஒரு பயம் அதிமுகவுல இருக்கு. என்டிஏ கூட்டணி பலமா அமைஞ்சு அண்ணாமலை இல்லாட்டினாலும் அதிகமான இடங்களை பிஜேபி ஜெயிக்கும். இப்ப 4 எம்எல்ஏ இருக்காங்கல்ல, இந்த கூட்டணி ஒழுங்கா பிரச்சாரம் பண்ணி கொண்டு போனாங்கன்னா அதிக எம்எல்ஏக்கள் அவங்க கிடைக்கும். அப்ப அண்ணாமலை தான் அந்த வெற்றி காரணமா? இஸ்லாமியர்களுக்கு நலனுக்காக தான் வந்திருக்குன்னு சொல்றீங்க? நம்ம கிட்டத்தட்ட அப்படிதான். ஒரு மாசத்துக்கு 45,000 ரூபாய் லாஸ். அந்த 45,000 ரூபாய் வந்தா ஒரு பள்ளிக்கோ ஒரு மருத்துவமனை கட்ட எதுக்காக பயன்படுத்தலாம். அபரிதமான வருமானம். அதான் சச்சார் கமிட்டி சொல்லுது. 170 கோடியோ என்னமோதான் வருது. 10,000 கோடி ரூபாய் வரணும். தர்கா, மதர்சா, பள்ளிவாசல் 3க்கும் வித்தியாசம் இருக்கு. பள்ளிவாசல் தொழுகை நடத்தக்கூடிய இடம். தர்கான்றது இஸ்லாத்துல கிடையாது. இஸ்லாத்துல சமாதியை வணங்கக்கூடாது, உருவப்படத்தை வணங்கக்கூடாது, உருவத்தை வணங்கக்கூடாது, சிலைகளை வணங்கக்கூடாது. அப்படி வணங்குனீங்கன்னா அடுத்த செகண்ட் நீங்கள் இஸ்லாமியர் அல்ல. இஸ்லாத்திலே பெரியவர் இருப்பாரு, அவர் நமக்கு வக்கீலாக செயல்படுவார். அல்லாஹ்க்கும் நடுவில் நமக்கும் நடுவில் வக்கீலாக இருப்பார். இல்ல அல்லாவே பொதுவானவர், அப்புறம் என்ன நடுவுல வக்கீல்? அல்லாஹ் எல்லாருக்கும் பொதுவானவர், நீக்கமர எங்கும் நிறைந்திருப்பவர். நீ பள்ளிவாசல் அதுதான் போய் தொழுவுறீங்க, அதுக்கப்புறம் என்ன நடுவுல சமாதி? வள்ளுவமறை காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம். அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. சோ இப்ப பாஜகனுடைய தலைவர் அண்ணாமலையா இருக்குமா இல்ல அண்ணாமலை மாற்றப்படுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி அரசியல் ரீதியா இப்போ நிறைய விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. உண்மையிலே அண்ணாமலை மாற்றப்படுவாரா? இந்த கருத்தை நீங்க எப்படி சொல்றாங்க? அண்ணாமலை மாற்றப்படுவார் நம்ம இதுலயே நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை கண்டிப்பாக மாற்றப்படுவார், அந்த இடத்துல நயினார் நாகேந்திரன் வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்று அண்ணாமலை சொல்லிட்டாரு, அந்த போட்டியில நான் இல்ல, புதிய தலைவர் வருவார் அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே அவர் டெல்லிக்கு அழைச்சி சொல்லிட்டாங்க விவரத்தை. என்ன விவகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக பாஜக கூட்டணி முறிவுக்கு அண்ணாமலை ஒரு காரணமா இருந்தாரு அப்படின்றது பார்க்கப்படுது. இதுல 2024 தேர்தல்ல அண்ணாமலை மட்டும் கொஞ்சம் இணக்கமா போயிருந்தாருன்னா அந்த இது வந்திருக்காது, அந்த பிரிவு வந்திருக்காது. என்ன பிரச்சனைனா, அண்ணாமலை தனியா போகணும், நம்ம தனியா இயங்கணும்னு எடுத்த முடிவு அந்த கூட்டணிக்கே பிரச்சனையா போய் 12 தொகுதிகள் அந்த எடுத்த முடிவுலே பார்த்தீங்கன்னா, வந்த முடிவுலே பார்த்தா 12 தொகுதிகள் வீணா போச்சு. ஒழுங்கா நின்று இருந்தாங்கன்னா 15 தொகுதிகள் ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ அண்ணாமலை ஏதோ ஒரு வகையில இந்த கூட்டணியுடைய பிரிவு காரணமா இருந்தார். இன்னொன்னு, அதிமுக தலைவர்களால் அவர்கள் ஒத்து போக முடியல. நேத்தும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு கொள்கை இதுல இருக்கிறேன், அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்றேன். அதெல்லாம் அரசியல் அப்படிலாம் இருக்க முடியாது. இன்னைக்கு எதிரி நாளைக்கு நண்பனா இருப்பாங்க, நேற்றைய நண்பன் நாளைக்கு எதிரி ஆவாங்க. உலகம் ஒரு உருண்டை. இதுல நம்ம ஒரு அளவுக்கு டீசெண்டான ஒரு அரசியல் பண்ணிட்டு போகணும். கொள்கைகளை எதிர்க்கணும். ஊழலை எதிர்க்கிறேன்னா எல்லா பக்கம் தான் எதிர்க்க முடியும். ஆனால் கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்கும் பொழுது அதுக்கு ஏற்றால் போல சில இது செயல்படணும். அண்ணாமலை அந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வச்சாரு. அதனால கூட்டணி மீண்டும் இணையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கோரிக்கை அண்ணாமலையை நகர்த்த வேண்டும் அப்படின்றது. அதனால அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டது. ஏன்னா அண்ணாமலை எப்ப வேணாலும் எது வேணாலும் பேசுவார்ன்ற ஒரு பயம் அதிமுகவுல இருக்கு. அது கூட்டணி இன்னைக்கு இருக்கிற சமூக வலைதளத்துல டக்குன்னு எடுத்து போட்டுருவாங்க, பிரச்சனை ஆயிடும். அதனால இவர்களுக்கு இணக்கமான தலைவர் ஒருத்தர் வேணும் அப்படின்ற அடிப்படையில கொண்டு வந்தாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தா, தேசிய கட்சிகள் இது சாதாரண நடக்கிறது. இப்போ என்னமோ எல்லாருமே இப்போ சமூக வலைதள காலம், யூடியூப்ல சமூக ஊடகங்கள் வந்ததுனால இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. காங்கிரஸ்லாம் சாதாரணமாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏடிஎம்கேவா அது சாதகமான தலைவர் தூக்கி போடு, டிஎம்கேவா அதுக்கு சாதகமான தலைவர் போடு. இப்போ பிஜேபியில் நடக்குது, அவ்வளோதான். சார், அண்ணாமலை போயிட்டாருன்னா, அதாவது நோட்டாவுக்கு கீழே பிஜேபி போய்டும்னு சொல்லிட்டு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் பாஜக இருக்கிறவங்களே பேசுறாங்க. அப்போ அவ்வளவு செல்வாக்கு இருந்தது அண்ணாமலைக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. 2 விதமா இதுக்கு பதில் சொல்றேன். முதல்ல அண்ணாமலை போயிட்டாருன்னா நோட்டா கீழே போயிடும்ன்றதெல்லாம் அண்ணாமலை இருந்தாலும் அந்த
11% கிடைக்காது, ஒரு 4% கிடைக்கும் தனியாக போட்டி போட்டால். எப்பவுமே ஒரு கட்சி ஜெயிக்கிறது ஓட் பர்சன்டேஜ் இதெல்லாம் அந்த கட்சியை வச்சு கிடையாது, அந்தந்த சூழ்நிலையை வச்சு. 1996 ஏடிஎம்கே ஒன்றுமே இல்லாமல் போனாங்க, 4 சீட்டு. அன்னைக்கு என்ன பர்சன்டேஜ் இருந்திருக்கும்? டிஎம்கே பெரிய பர்சன்டேஜில் ஸ்வீப் அடித்தாங்க. அதே இது 2001 அப்படியே தலைகீழ் ஆயிடுச்சு. சில நேரம் 20% வந்துடுவாங்க, அப்போ ஒன்றும் இல்லை 20%. அடுத்த தேர்தலில் 35% எடுத்து டாப்பில் வந்துடுவாங்க, அப்போ 15% கூடிச்சா? அப்படிலாம் கிடையாது. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பொதுவாக தீர்மானிக்கிற வாக்காளர்கள் வாக்கு போடுவாங்க. அந்த அடிப்படையில் தான் 2024 எலெக்ஷனு ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து திமுகவும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி பாஜக தான் செகண்ட் பிளேஸுன்னு சொல்லி பொதுவாக மக்கள் பார்க்கும்பொழுது பார்லிமெண்ட் தேர்தல் தானே, ஏடிஎம்கே ஒன்றும் இல்லை, பிஜேபி போடலாம், மோடிக்கு போடலாம், இவங்களே நிறுத்துறாங்க. இந்த சைடு டிஎம்கே கூட்டணி, சமூக நீதி கூட்டணி, இந்த சைடு பாஜக தான். பாஜகவும் எங்களுக்குமான போட்டி அப்படின்னு கொண்டு வரும்போது ஆமா அந்த நரேட்டிவ் வந்து என்ன ஆகும்னா ஓட்டு ஸ்பிளிட் ஆகும். பாஜகவுக்கு அதிக வாக்குகள் விடும், அப்போ ஏடிஎம்கேக்கு வாக்குகள் குறையும். இது குறைஞ்சா ஓட்டு ஸ்பிளிட் ஆகும். ஸ்பிளிட் ஆனால் இவங்க ஜெயிச்சிடலாம். 2016 ஜெயலலிதா பண்ணாங்க. அதே டெக்னிக்கை அண்ணாமலையை பயன்படுத்தி இவங்க பண்ணாங்க. அதனால ஓட்டு ஸ்பிளிட் ஆச்சு. அதனால வாக்குகள் கூடும் குறைன்றதெல்லாம் சும்மா. இப்போ சொல்றேன், என்டிஏ கூட்டணி பலமா அமைஞ்சு அண்ணாமலை இல்லாட்டினாலும் அதிகமான இடங்களை பிஜேபி ஜெயிக்கும். இப்போ 4 எம்எல்ஏ இருக்காங்கல்ல, இந்த கூட்டணி ஒழுங்கா பிரச்சாரம் பண்ணி கொண்டு போனாங்கன்னா அதிக எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ அண்ணாமலை தான் அந்த வெற்றி காரணமா, இல்லை புதுசாக வந்த வரப்போற நயினார் தான் காரணமா அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்தந்த தேர்தல் சூழ்நிலையை தீர்மானிக்கும். அப்போ இருக்கிறவங்க அதுக்கு பெருமை பேசிக்குவாங்க, அவ்வளோதான். சார், நீங்க சொல்றப்போ அந்த ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தீங்க, திமுகவே நரேஷனை செட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் சட்டமன்றத்தில் 2-3 வாரங்களுக்கு முன்னாடி பேசுறப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, உங்களோட கணக்கை வேற யாரோ போடுறாங்க, அதாவது நீங்க வந்து வேற ஒருத்தரும் உங்களுக்கு கணக்கு போட்டு கொடுக்குறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நாங்க தான் உங்களை எதிர்கட்சியா வச்சுட்டு இருக்கோம், ஆனா நீங்க எதிர்கட்சியாவே இல்லைன்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து பேசுறாங்க. யாரை சொல்றாங்க? அதிமுகவை சொல்றாங்க. இது ஒரு வகையான நரேஷன். அதிமுக ஒரு எதிர்கட்சியே இல்லை, அதிமுக எதிர்கட்சியாவே செயல்படல. இந்த இடத்துல பிஜேபி தான் சொல்லிட்டு இருந்தவங்க இந்த எலெக்ஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. விஜயை கிண்டல் அடிக்கிறாங்களா? ஆனால் விஜய்க்கு பெரிய வாக்கு கிடைக்கும், விஜய் தான் செகண்ட் பொசிஷன் வருவார்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அந்த நரேட்டிவ்ல விஜய்க்கு வாக்குகள் ஸ்பிளிட் ஆச்சுன்னா அது ஏடிஎம்கே அந்த வாக்குகள் மொத்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஸ்பிளிட் பண்ணும். அதுல மீண்டும் வரலான்னு ஒரு கணக்கு போடுறாங்க. அது தப்பு கணக்கா போய் முடியும். ஏன் சொல்றேன்னா, வக்பு வாரிய மசோதா, திருத்த மசோதாவை இன்னைக்கு ஏடிஎம்கே ஆதரிக்கல. ஆனாலும் என்டிஏக்கு இஸ்லாமியர்கள் அந்த பெருவாரியான பர்சன்டேஜ் உள்ளவர்கள் வாக்களிக்க மாட்டாங்க. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ விஜய் தவிர்க்க அதை எதிர்க்குது. அப்போ இஸ்லாமியர் வாக்குகள் இது வரைக்கும் யாருக்கு போட்டிருந்தாங்க? டிஎம்கே. அது அப்படியே ஒரு பாதி விஜய்க்கு பிரிஞ்சாலும் நஷ்டம் யாருக்கு? திமுக. அப்போ விஜய் பெஸ்ட்டு, அவர் செகண்ட் பிளேஸ்ன்னு இவங்க நரேட்டிவ் செட் பண்ணாங்கன்னா அது இவங்களுக்கே பாதகமாக போய் முடியும். பட்டியலின மக்கள் திரும்ப மேல நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். அப்போ அவங்கெல்லாம் விஜய், அதில் அதிகமான பட்டியலின இளைஞர்கள் விஜயின் ரசிகர்களாக இருக்கிறாங்க. இதை முறையா ஒரு பிரச்சாரத்தில் இந்த ஒரு வருஷத்துல கொண்டு போனார்னா அது ஸ்பிளிட் ஆகும். பெண்கள் கடுமையான கோபத்தில் இருக்காங்க. 1000 ரூபா கொடுத்துட்டு கரண்ட் பில்லு 4500 வாங்கிட்டுனா யாருக்கு லாபம்? 1000 ரூபா இப்படி போட்டோன்னே ஃபோன்பே கூகுள் பேல வீட்டுக்காரன் கொண்டு போய் பேடிஎம்ல காமிச்சு சரக்கு அடிச்சுட்டு போயின்னு இருக்கிறான். அப்போ அது வந்து எந்த வகையில் யூஸ் இல்லைன்னு தெரியுது. அப்போ அந்த கோபம், விலைவாசி உயர்வு எல்லாம் சேர்ந்து பெண்கள் வாக்கு திடீர்னு ஸ்பிளிட் ஆகுதுன்னா அது விஜய்க்கும் ஸ்பிளிட் ஆகும், ஆன்டி டிஎம்கே வாக்குகளாக என்டிஏக்கும் போகும். அந்த வகையிலும் திமுகவுக்கு நஷ்டம். அதனால உங்களை ஒரு கணக்கு போடுறாங்க, அது போடுறாங்கலாம் கிடையாது. இந்த தேர்தலையும் இவங்க அந்த நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. இப்ப செட் பண்ற நரேட்டிவ் அதுதான். இப்ப என்ன திடீர்னு ஏன் நீட்டை தூக்கிட்டு வராங்க? திடீர்னு ஏன் இந்த மசோதாவை அப்படி எதிர்க்கிறாங்க? திடீர்னு ஏன் தொகுதி மறுசீரமைப்பை பெருசா தூக்கிட்டு வராங்க? 10 வருஷம் கழிச்சு பேசிட்டோம் ஏற்கனவே. 10 வருஷம் கழிச்சு நடக்க போறது. மறுசீரம் பண்ணோன்னே கவர்மெண்ட் முடிவு பண்ணா கூட அதோடைய ப்ராசஸ் 10 வருஷம், 2035 அதுக்குள்ள 2 கவர்மெண்ட் மாறிடும். அப்போ 10 வருஷம் கழிச்சு நடக்க போறதுக்கு எதுக்கு இப்பவே அனைத்து கட்சி கூட்டம்? தேசிய கல்விக் கொள்கையில பல விஷயங்கள் இருக்குது. ஏன் மும்மொழியை மட்டும் தூக்கிட்டு அதுலயும் எனி ஆப்ஷன் லாங்குவேஜ்ன்றத நைஸா பெண்ணுக்கு தள்ளிட்டு இந்தி திணிப்புனியா கொண்டு வரணும்? இது எல்லாமே புரியுதா? பிஜேபி மத்திய அரசு எதிரி,
நாங்கள் தான் அவங்கள எதிர்க்கிறோம் இப்படி நிறுத்துறாங்க. ஆனால் என்ன நிறுத்தணும்? மாநில அரசுகளுக்கு எதிரான விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீரழிவு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், கட்சிக்காரர்கள் அராஜகம், இந்த மாதிரி பல விஷயங்கள், இந்த அரசுக்கு எதிரான விஷயங்கள், இந்த டாஸ்மார்க்ல ரெய்டு, இது எல்லாமே தான் முன்னிறுத்தப்படணும். இதுக்கு மேலே அப்படி போட்டு ஒரு செவரு மாதிரி டக்குன்னு பிஜேபியை கொண்டு வந்து மத்திய அரசு கொண்டு வந்து முன்னிறுத்துறாங்க. அப்போ மக்களுடைய கவனம் என்ன? பாடுறா இந்தி திணிச்சிட்டாங்க, பாடுறா வக் போடுது, பாடுறா இது, பாடுறா நீட்டு, பாடுறா. இப்போ என்ன ஆகும்? இதை காப்பாற்றுற ஒரே கட்சி தான் நமக்கு வாக்களிப்பாங்கன்னு நம்புறாங்க. அது ஸ்டேட் எலெக்ஷன்ல அது நடக்காது. இப்போ அண்ணாமலை வந்து மாற்றப்படுவார் அப்படின்றது வந்து உறுதியாகிடுச்சு. அதே மாதிரி அதுக்கு அடுத்த தலைவர் நயினார் நாகேந்திரன் வரலாம்ன்றதும் நீங்க சொல்லியிருந்தீங்க. இதுக்கு கீழே வந்து வானதியா இருக்கட்டும், இல்ல HR ராஜா, தமிழிசை சவுந்தரராஜன், இவங்களுக்கு எல்லாம் அந்த தலைவருக்கான வாய்ப்புகள் இல்லையா, இல்ல வாய்ப்புகள் கொடுப்பாங்க? ராஜாக்கு எந்த காலத்துலயும் கிடைக்காது. நீங்க சொன்ன நோட்டா கிட்ட கொண்டு போய் நிறுத்திடுவார். நோட்டாக்க கீழே கொண்டு போயிடுவார். இட் இஸ் அட்ராஷியஸ், அது இதுன்னு சொல்லி முடிச்சு விட்டுருவார். வானதி சீனிவாசன் ஏற்கனவே அண்ணாமலை கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர். வானதி சீனிவாசனும் அதே மண்டலத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, இந்த கொங்கு மண்டலம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த இதுவரை யாரும் பிஜேபியில் வரல. அங்கே தான் இப்போ கால் ஊனிக்கிட்டு இருக்காங்க, தென்காசி, திருநெல்வேலி இந்த சைடு. அப்போ அந்த சைடில் ஒருத்தரை போட்டால் கூடுதல் வாக்குகள் கிடைக்கும், நம்ம அங்கே இன்னும் கொஞ்சம் கால் ஊனலாம்னு நினைக்குது பிஜேபி. ஏற்கனவே கன்னியாகுமரி, தூத்துக்குடிங்கெல்லாம் நாடார் சமூகன்ற முறையில் தமிழிசை, பொன்னார்லாம் இருந்துட்டாங்க. தமிழிசை 2 தடவை இருந்துட்டாங்க, கவர்னர் பதவி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எப்படி கொடுப்பாங்க? அதனால நயினார் நாகேந்திரனுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக வந்து கூட்டணி வரணுன்றதுக்காக அண்ணாமலையை வந்து தூக்கி போடுற அளவுக்கு பாஜக இறங்கிட்டாங்களா சார் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அதிமுக அவ்வளோ நம்புறாங்களா? ஒரு பெரிய இயக்கங்கள் போகும் பொழுது, ஒரு பெரிய மாறுதலை நோக்கி நகரும் பொழுது சிலரை நகர்த்துவார்கள். இதெல்லாம் சாதாரணம். ஆனால் அண்ணாமலை என்ன, பிஜேபி பொறுத்த வரைக்கும் 2 டேர்ம் தான். அண்ணாமலை சாஸ்வதமான தலைவரா? அண்ணாமலை கொண்டு வந்தாங்க, அவர் ஒர்க்கு சிறப்பாக இருந்தது, பிஜேபியை பேச வச்சுட்டாரு. இன்னைக்கு அண்ணாமலை நாளைக்கே நயினார் நாகேந்திரன் வந்தால் கூட அண்ணாமலை இங்கே அங்கேயே சுற்றிக்கிட்டு பேட்டி கொடுத்துருந்தாருன்னா ஊடகங்கள் அவரை தான் அதிகமாக கவர் பண்ணும். இது இயற்கை. அதுக்காக அண்ணாமலையே நம்பி கட்சின்ற மாதிரிலாம் கொண்டு போக மாட்டாங்க. இன்னைக்கு அதிமுக கூட்டணி சேரணும், நாளைக்கு திமுகவை வீழ்த்தணும், NDA ஃபார்ம் ஆகணும். அவங்க சில வைக்கிற கோரிக்கையில் இது ஒன் ரைட் மாத்திரங்க, இது வரைக்கும் அறிவிக்கல, அதனால் புது தலைவரை அறிவிச்சிடும். நீங்கள் டிடிவி OPS விஷயத்தில் கொஞ்சம் நாசுக்காக முடிவெடுங்க. ஒன்று கொடுத்து ஒன்று எடுக்கிறது. டிடிவி OPS வந்து இருக்கணும். நீங்கள் உங்கள் கூட்டணியில் இல்லாட்டினா நாங்கள் வச்சுக்கிறோம், எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் பிரித்து கொடுத்துக்கிறோம். இப்போ அண்ணாமலைக்கு வந்து தலைவர் பொறுப்பு இல்லைன்றது உறுதியாகிடுச்சு. அப்ப அடுத்தது என்ன பொறுப்பு கொடுப்பாங்க? ஒருவேளை இந்த MP பதவி வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பாஜக தருமா? அமித்ஷாட்ட கேட்குற மாதிரி ஏன்ட்ட கேட்குது? அது நட்டா அமித்ஷா இவங்க முடிவு பண்ண வேண்டியது. என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, 2 விதமாக சொல்கிறாங்க. பொறுப்பாளர் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பதவி கொடுத்து அவரையும் இந்த தேர்தலை கவனிச்சு சொல்லி பண்ணுவாங்கன்னு. அப்படி பண்ணாலும் சிக்கல் வரும். அண்ணாமலை டாமினேஷன் மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த ஆதரவாளர்கள் அவங்களாம் வந்து பாஜக NDA ஜெயிக்கணுமா, அண்ணாமலை பற்றி யோசிக்கணுமான்றதை அவங்க முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா அது ஒரு பிரச்சனை இருக்குது. அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவாங்க. வேறு ஏதாவது இப்போ எல் முருகனை யூஸ் பண்ண மாதிரி ஏதாவது இணையமைச்சர் பதவி கொடுத்து அந்த மாதிரி பயன்படுத்தவும் வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்றது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. சார், நயினார் மேலே ஏற்கனவே வந்து ஒரு அந்த பண மோசடி இஷ்யூ ஒன்று இருக்குது. அதாவது பணம் கொடுத்து வாக்கு வாங்கினாரு அப்படின்ற ஒரு இருக்கு. அது திரும்ப அவரே போடுறப்போ அது வந்து பேசுபொருளாக பணம் கொடுத்து வாக்கு வாங்காத யாராவது தலைவர் சொல்லுங்க. இல்லை, ஒரு அந்த வழக்கில் மாட்டிட்டாருங்க. அந்த மாதிரி மாட்டாத தலைவர் யாராவது தான் சொல்லுங்க. அதான் கட்சி தலைவர் எல்லாரும் மேலே எல்லாரும் இருக்கும். வழக்கு தீர்ப்பு அதெல்லாம் வந்த அப்புறம் நான் இப்போ சொல்றது கூட நயினார் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் தான் வருவாருன்னு சொல்லுங்க. 90% இருக்குது, 10% மாறலாம். சொல்கிற மாதிரி வானதி கூட போட்டுடலாம் கடைசி நேரத்தில். கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டவை அப்படின்னு சின்னதாக கீழே ஒன்று போட்டுக்க வேண்டியதான். அதெல்லாம் சும்மா கிளப்பி விடுறது. எனக்கு நான் விசாரிச்ச வரைக்கும் நயினார் தான். இருந்தாலும் அதை எப்படி நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும்? ஆனால் வந்து வாய்ப்பே இல்லைன்றேன். வானதி சீனிவாசன்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அது எப்படின்னா, நான் ஒரு இதில் கூட இன்னைக்கு கூட வைரல் ஆகிட்டு இருக்குது. அந்த இது ஒரு சேனலில் நயினார்னு போட்டுருவாங்க. இது நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொன்னேன்ல, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் எல்லா சேனலும் தூக்கிட்டு சுத்த ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் நயினார்னு போட்டோம்னா இன்னொருத்தர் பார்ப்பாரு, வானதி சேர்த்துக்கிட்டு நயினார் அண்ட் வானதிக்கு வாய்ப்பு. இன்னொரு சேனல் பார்ப்பாரு, நயினார் வானதி தமிழிசைக்கு வாய்ப்பு, நயினார் வானதி தமிழிசைக்கு வாய்ப்பு. 4வது சேனல் பார்ப்பாரு, தொக்கா கருப்பு முருகானந்தத்துக்கு வாய்ப்பு அப்படின்னு. இவ்வளோதான்.
எச் ராஜா யாரும் போட மாட்டாங்க. ஏன்னா ஒன்றுமே தெரியாதவனு கூட இது தெரியும், எச் ராஜா வர முடியாதுன்னு. அதனால் இந்த மாதிரி தான் சேனல்கள் போட்டு கார்டு போட்டுக்கிட்டு தெரியாதா இது எல்லாமே கருத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. வெக்கமே படாமல் அடுத்தது கடந்து போவாங்க. திடீர்னு ஒன்று சொன்னாங்க, ஒரு பிரபல பத்திரிகையாளர் சொன்னார். இத்தனைக்கும் அவர் பாஜக கூட நெருங்கின லிஸ்ட்டில் இருக்கிறவர். அண்ணாமலை மாற்றம் என்பது 100% உண்மை அல்லன்னு நான் பேட்டி கொடுத்துருந்தேன். அவர் கொடுத்த மறுநாள் தான் அண்ணாமலை சொல்கிறார், அந்த போட்டியிலே நான் இல்லை அப்படின்றார். ஏன்னா இவங்க வந்துட்டு போன உடனே அங்கே டெல்லி கூப்பிட்டதே இதுக்கு தான், இந்த மாதிரி விஷயம் பார்த்துங்க பண்ணிங்கன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதனால பெரிய கட்சி முடிவுகள் தேசிய கட்சியில் எடுக்கும் பொழுது நீங்கள் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கட்சி முடிவுக்கு உட்பட்டு தான் ஆகணும். நீங்கள் இதில் இப்போ திமுக அதிமுக மாதிரி நிரந்தர பொதுச் செயலாளர் நிரந்தர தலைவர் அந்த மாதிரி மாநில கட்சிகளை மட்டும்தான் இருக்க முடியும், மற்றதுலலாம் இருக்க முடியாது. புரியுது சார். வக்பு அந்த போர்டு வந்து சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 18-16 வாக்குகளில் அந்த சட்டம் வந்து ஏற்றப்பட்டது. அது எப்படி பார்க்குறீங்க? அது வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கான எதிரான சட்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் பாஜக தரப்புலேருந்து ஏழை இஸ்லாமியர்களை பாதுகாக்க தான் இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. வக்ஃப் போர்டு சட்டத்தில் ரெண்டுமே இருக்குது. இவர்கள் அரசியலுக்காக அப்படியே கொண்டு போய் இல்லை இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்புன்றாங்க. வக்ஃப் போர்டு சம்பந்தமாக தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டாலே ஒரு இப்போ நம்ம ஒரு ஸ்கூலோ காலேஜோ ஏதாவது வச்சுக்கோங்க, இந்த ட்ரஸ்டியில் நடத்துகிறாங்களா, சேரிட்டபிள் ட்ரஸ்டீஸ், கலவல கண்ண செட்டியார், நாதமுனி செட்டியார், பச்சையப்பன், செங்கல்வராயன், இந்த மாதிரி அந்த மாதிரி இன்னைக்கு இந்தியாவில் 3வது பெரிய அமைப்பு வக்ஃப் போர்டு. 3வது பெரிய அளவில் சொத்துக்கள் வச்சிருக்கிறது வக்ஃப் போர்டு. ஏழை இஸ்லாமியர்களுக்கு என்ன பண்ணாங்க? ஏதாவது அந்த இஸ்லாமியர்களே கூப்பிட்டு கேட்டாலும் ஒன்றுமே இருக்காது. வக்ஃப் போர்டுக்கு யார் நிர்வாகிகள் எப்படி வர்றாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. ஒரு பணக்காரர் அப்துல் ரஹீம் வருவார், இன்னொரு பணக்காரர் நவாஸ் கனி வருவார். அந்த தேர்தல் எப்படி நடக்குது, உறுப்பினர்கள் எப்படி, ஏதாவது கேட்டால் தெரியாது. வக்ஃப் போர்டுக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது கேட்டால் தெரியாது. வக்ஃப் போர்டு சொத்துக்கள் நான் இஸ்லாம் நபர்கள் இருக்காங்கல்ல, அதான் இஸ்லாமியர்கள் இல்லாத கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், அவர்களுக்கு லீஸுக்கு விடப்படுகிறது. மிக குறைவான வாடகைக்கு, மிக குறைவான தொகைக்கு லீஸு விடப்பட்டு அந்த சொத்துக்கள் அனுபவிக்கப்படுகிறது. இப்போ ஒருத்தர் இருப்பார், ஒரு 50 ஏக்கர் இருக்கும் நிலம். ஒருத்தர் கம்மி 50 ஏக்கருக்கு, ஒரு ஏக்கருக்கு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, 50,000 ரூபா 99 வருஷம் லீஸுக்கு எடுப்பார். அவர் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டிக்குவார். நம்ம என்ன நினைப்போம், அவர் நான் சூப்பராக கட்டியிருக்காரு பாரு. ஆனால் அந்த இடம் வக்ஃப் போர்டு இடம். அப்போ அந்த இடத்துக்கான வேல்யூ எவ்வளோ இருக்கும்னா 5 லட்ச ரூபா இருக்கும் வாடகை வாங்குறது. ஆனால் இங்கே 50,000 ரூபா வாங்கப்படும். இது மாதிரி வராத தொகை பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, 2013 மன்மோகன் சிங் அமைத்த சச்சார் கமிட்டியை 170 கோடியோ 180 கோடியோ வருஷத்துக்கு வருமானம் வருது. ஆனால் 10,000 கோடி ரூபா வரணும். இந்த வருமானம் அப்போ எங்கே போகுது? யாரோ யாராலேயோ எதற்காகவோ முறைகேடு செய்யப்படுகிறது. வக்ஃப் போர்டுக்கு வர வேண்டிய வருமானங்கள் வேற மாதிரி போகுது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரெகுலேட் பண்ணுமா வேணாமா? அதை பண்ணுவதற்கு கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இது. இதில் குறைகள் இருக்கானா இருக்குது. இப்போ நான் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். நேற்று கூட ஒரு கட்டுரை எழுதியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வக்ஃப் போர்டு வந்து தனியாருக்கு லீஸு விடலாம், தனியாருக்கு பண்ணலாம். ஆனால் நீங்கள் அதெல்லாம் வேணால் பண்ணிக்கோங்க. ஆனால் கொஞ்சமாவது ஏழை இஸ்லாமியர்களுக்கு நான் கேட்குறேன். சென்னை எடுத்துக்கங்க, ஓட்டேரி போங்க, புளியந்தோப்பு போங்க, ஐசோஸ் போங்க, இன்றைக்கும் குடிசையில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு சிறு தொழில் செய்ய வக்ஃப் போர்டு மூலிமா கடன் கொடுக்க முடியுமா? முடியாது. வக்ஃப் போர்டு இடங்களில் காம்ப்ளெக்ஸ் கட்டி அவர்களுக்கு கடை வாடகை கொடுக்க முடியுமா? முடியாது. வாகனங்கள் வாங்க உதவி பண்ண முடியுமா? முடியாது. கல்வி உதவி பள்ளிகள் கட்டி கொடுக்கறது, வக்ஃப் போர்டு பள்ளிகள் 1-2 தான் இருக்குது. உங்களுடைய கணக்கு பார்த்தா, ரேஷியோ பிரகாரம் பார்த்தா மாவட்டத்துக்கு 1-2 வைக்கலாம். ஏதாவது இருக்குதான்னு பார்த்தா இல்லை. அப்படியே பார்த்தாலும் வக்ஃப் போர்டு இது வக்ஃப் போர்டு ஸ்கூலா அப்படின்னு நமக்கு ஆச்சரியம் வர அளவுக்கு அவன் அவ்வளோ ஃபீஸ் வாங்குறான். எல்லா இதுவும் போய்கிட்டு இருக்கு. கல்லூரிகள் இருக்குது, ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான் வக்ஃப் போர்டு கல்லூரியா அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. அப்போ வக்ஃப் போர்டு கல்லூரிகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன் மருத்துவமனைகள் கட்ட முடியாதா? அதுக்கு என்ன அப்படியே நிரம்பி வழிதா மருத்துவமனைகள்? அப்போ வக்ஃப் போர்டு மூலியமாக ஏழை இஸ்லாமியர்களுக்கு தானே பண்ண போகிறீங்க, இஸ்லாமியர்களுக்கு தானே, அதில் ஏழை இஸ்லாமியர்களுக்கு தானே போகணும். அந்த மாதிரி போதான்னு பார்த்தா சென்னையில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் யாருக்கும் தெரியல.
இல்லை ஒரு திருமண மண்டபம்னு பார்த்தா 1 2 எங்கேயோ இருக்குது. இப்போ திருமண மண்டபங்கள், கல்வி நிலையங்கள், நீட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. வக்ஃப் போர்டு மூலிமா நீட்டு பயிற்சி மையம் ஆரம்பிங்க, நல்ல ஆசிரியர்களை போட்டு கொடுங்க, இஸ்லாமிய மாணவர்களுக்கு யூபிஎஸ்சிக்கு ட்ரைனிங் கொடுங்க. இது மாதிரி போய் கேட்டால் எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த நிலங்கள் பார்த்தீங்கன்னா யாரோ தனியார்கள் வந்து காம்ப்ளெக்ஸ் கட்டிக்கிட்டு அந்த நிலத்தை ஆக்கிரமிச்சு இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த சட்டங்கள் பல விஷயங்களை ரெகுலேட் பண்ணுது. முதல்ல வக்ஃப் போர்டு சொத்துக்களை ஒரு வரைமுறைகளை கொண்டு வரதுக்கான ஒரு அமைப்பு ஏற்பாடு பண்ணுறாங்க. முன்ன வந்து அரசாங்கம் நினச்சா வேற ஒரு பயன்பாட்டுக்கு தேவைன்னா வக்ஃப் போர்டு நிலங்களை எடுத்துக்கலாம். இந்த சட்டத்தில் அப்படி எடுக்க முடியாது. முன்ன வந்து கணக்கு வழக்கு பற்றி ஒரு இதுவும் கிடையாது. இப்போது கணக்கு வழக்கை பார்ப்பதற்குனே இன்டர்னல் ஆடிட்டிங் கமிட்டி இனி நிறுவப்படும். வரவுகள், வக்ஃப் போர்டு நிலங்கள் எல்லாம் ஒரு இதுக்குள்ளே கொண்டு வரப்படும். முன்ன எனக்கு என்னென்ன லீஸுக்கு தனியாருக்கு யாருக்கு வேணால் விடலாம், இனிமேல் அது கிடையாது. ஒன்லி முஸ்லீம்கள் சார்ந்த நலத்திட்டங்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும். வக்ஃப் போர்டு நிலங்களை தனியார்கள், அரசோ யாரும் லீஸுக்கு எடுக்க முடியாது. இது யாருக்கு அடி? இதை வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க ப்ளஸ் நான் முஸ்லீம் வெளியாட்கள், பணக்காரங்க வக்ஃப் போர்டு நிலங்களை ஆக்கிரமிச்சு வச்சுருக்கோங்களோ அது எல்லாத்தையும் அந்த இது தடுக்குது. இன்னும் இருக்குது. ஒவ்வொரு மாநிலமும் வக்ஃப் வாரியமும் அதன் எல்லைக்குட்பட்ட வக்ஃப் சொத்துக்களின் முழுமையான பட்டியலை உருவாக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கங்கே எனக்கு என்னென்னு யார்கிட்டே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து ஒரு லிஸ்ட்டுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. இந்த பட்டியல் ஒழுங்குமுறை ஆணையத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு மட்டுமே நிலுவையில் இருக்கும். ஒழுங்குமுறை ஆணையம்னு ஒன்று போட்டு அதில் வந்து இந்த பட்டியலை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அரசு வக்ஃப் சொத்துக்களை பொதுவான திட்டங்களுக்காக இடம்பெயர்த்தல் அல்லது பறிமுதல் செய்ய அனுமதி அளிக்க முடியாது. முக்கியமான அரசு உத்தரவுகள் மற்றும் சட்ட ஆலோசனையோட இதை வந்து பண்ணவே முடியாது. என்னென்னா, இப்போ ஒரு இடம் தேவைப்படுது கவர்மெண்ட்டுக்கு, ஒரு இது கட்டுறோன்னா அந்த வக்ஃப் போர்டு இடம்னா நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு முன்ன பண்ணுவாங்க. இப்போ பண்ண முடியாது. இல்லாட்டி அங்கே இடம் தரோம், இங்கே எங்களுக்கு இன்னும் அந்த மாதிரியும் பண்ண முடியாது அப்படின்னு. நிர்வாக மாற்றங்கள் என்னென்னா, முன்ன வந்து 5 வருஷம், இப்போ அதை 4 வருஷமாக குறைக்கிறாங்க உறுப்பினர்களுக்கான பதவிக்காலம். வாரியத்தின் நடப்பு செயல்பாடுகள் மற்றும் பொருளாதார நிர்வாகம் கண்காணிக்க தனியான ஒரு கணக்காய்வாளர் குழு அமைக்கப்படும். அந்த வக்ஃப் வாரியத்துடைய வரவு செலவு மற்ற விஷயங்களை இது பண்ணுறதுக்கு ஒரு ஆடிட்டிங் கமிட்டி. ஏன்னா அந்த கமிட்டிக்கிட்ட எல்லாமே வந்துடும். இனி என்ன இஷ்டத்துக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், எந்த இதையும் முறைகேடுகளும் பண்ண முடியாத அளவுக்கு இது நடக்கும். முறையீடுகள் மற்றும் சொத்து மீட்பு நடவடிக்கைகள் மத்திய வாரியத்தினால் நேரடியாக கண்காணிக்கப்படும். முறையீடுகள்னால் ஏதாவது ஒரு விஷயம் என்னாலும் இது அந்த மாதிரி இது வேறு ஏதாவது. சொத்து மீட்பு நடவடிக்கைகள், வக்ஃப் சொத்து எங்கேயாவது யாராவது அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜக்பர் அலி இந்த இதில் கொண்டாங்கல்ல, வேற ஒருத்தர் அனுபவிக்கிறதா அவர் சுட்டி காமிக்கிறாரு, அதில் தானே கொல்லப்படுறாரு அவர். அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் மத்திய அரசுடைய வாரியம் வந்து நேரடியாக அதை கண்காணிக்கும் அப்படின்னு. நீதிமன்ற அதிகாரம், வக்ஃப் சொத்துக்களுக்கு தொடர்பான வழக்குகளை விசாரிக்க மாநில அளவிலான விசாரணை அதிகாரம் முன்ன வந்து இவங்கள்ட்ட இருந்தது, கோர்ட்டுக்கிட்ட இருந்தது. இப்போ தனியாக ஒரு வக்ஃப் நீதிமன்றம்னே உருவாக்குவாங்க. அது என்னென்னா, மற்ற வழக்குனா லேட் ஆகும், இதுனா இதுக்கான இது மட்டுமேன்றப்போ ஸ்பீடப் பண்ணுவாங்க. நீதிமன்றங்கள் வக்ஃப் சொத்துக்களை மீட்க வழிகாட்டுதல்களை வழங்கும். கோர்ட்டு கீழே கொண்டு வந்துடுவாங்க. அதை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண விசேஷ ஆணையம் அமைக்கப்படும். ஒரு ஸ்பெஷல் கமிஷன் போட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க தீர்வு காணுவாங்க. அப்போது ஸ்பீடப் ஆகும் இந்த சொத்துக்களை மீட்கிறது மற்ற விஷயம்லாம். அரசால் வக்ஃப் வாரியங்களுக்கு வழங்கப்படும் நிதிகள் தனியார் கணக்காய்வாளர்களால் ஆய்வு செய்யப்படும். இப்போ கவர்மெண்ட் வந்து வக்ஃப் வாரியங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட் என்ன ஆகுதுன்றது தெரியல. இப்போ இது கொடுக்குறோம், இதுக்கு தான் செலவழிக்கணுன்றது வந்து எப்படின்னா, எனக்கு என்னென்னு செலவழிச்சிட்டு கணக்கு எழுதிடுவாங்க. இப்போ தனியார் கணக்காய்வாளர்கள்னால் இப்போ ப்ரைவேட் ஆடிட்டர்ஸ் அவங்க மூலியமாக இதை இது பண்ணும்போது இன்டர்னல் ஆடிட்டிங் பண்ணும்பொழுது இதுக்கான தொகை இதுக்கு போச்சா அப்படின்றதெல்லாம் வந்து இனி அது கட்டுப்படுத்தப்படும். மசோதாவின் அமலாக்கம் அது 3 மாதத்துக்குள்ளே இந்த மசோதா வந்துடும். முக்கிய அம்சங்கள், வக்ஃப் சொத்துக்களை பாதுகாக்கும் வகையில் ஒழுங்குமுறைகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. வக்ஃப் வாரியத்தின் நிர்வாகம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதில் புதிய விதிகள் சேர்க்கப்பட்டது. நான் சொன்னல இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம். நிதி கண்காணிப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய தனி கணக்காய்வாளர் குழு அமைக்கப்படும். நிதி இந்த பணத்தை பயன்படுத்துறது மற்ற விஷயங்கள்லாம் வெளிப்படையாக இருக்கணுன்றதுக்காக ஒரு தனி கணக்காய்வாளர்னா ஆடிட்டர்ஸ் அந்த இது உருவாக்கப்படும். நீதிமன்ற அதிகாரங்கள் அதிகரிக்கப்பட்டு வக்ஃப் சொத்துக்களை மீட்கும் அதிகாரம் வழங்கப்படும்.
அப்போ யாரும் தனியார் வச்சுக்கிட்டு வேற இவன் நான் முஸ்லீமு அது இது இல்லை முஸ்லீம்ஸ்லேயே பெரிய பணக்காரனாக இருப்பான், நான் சொன்ன இந்த மாதிரி லீஸு கம்மி லீஸுக்கு எடுத்துக்கிட்டு அனுபவிக்கிறது எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணுறதுக்கான வேலைக்கு போகும். பொதுமக்களின் மனுக்களை விரைவாக தீர்ப்பதற்காக விசேஷ ஆணையம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் அரசுக்கு இதில் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு. வக்ஃபு சொத்துக்களை சொந்த பயன்பாட்டிற்காக எடுத்துக்கொள்ள முடியாத நிலை ஏற்படும். நிதி ஒழுங்குமுறைகள் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் என்பதால் திட்டமிட்ட அரசியல் பயன்கள் குறையும். இப்போ கவர்மெண்ட்ல இருக்கிறாரு ஒருத்தர், வேற ஒரு இதுக்காக அந்த நிதியை பயன்படுத்துறாரு, ஒரு முஸ்லீம் லீக் எம்எல்ஏ இருப்பார், இல்லை வேற ஏதாவது ஒரு இஸ்லாமிய கட்சி எம்எல்ஏ இருப்பார், அவர் அதை பயன்படுத்தி வக்ஃப் போர்டு இது இப்போ உறுப்பினர்கள்லாம் அப்படி தானே இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இவங்க எம்பிக்கள் தானே. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கட்டுப்படுத்திடுவாங்க. இந்த வக்ஃபு சொத்துக்களில் பயன்பாடு பாதுகாக்கப்படும் அப்படின்னா, அதான் தனியாருக்கு போக முடியாது, யாருக்கும் போக முடியாதுன்னா அடுத்து என்ன ஆகும்? அந்த சொத்துக்கள் முஸ்லீம் மக்களுக்கு அவங்களுக்கு சமூக நலத்திட்டங்கள், நான் சொன்னேன்ல, இப்போ மருத்துவமனை, பள்ளிகள், சமூக நலக்கூடங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவழிக்கிறதுக்கான ஊக்கப்படுத்தப்படும். அப்போ அது முஸ்லீம்களுக்கு உண்மையிலேயே ஒரு பயன் தரும். ஒழுங்கா பண்ணலன்னா நமக்கு தெரியாது. சொத்து மேலாண்மை முறையாக நடக்கும், அதனால் குற்றச்செயல்களின் எண்ணிக்கை குறையும். சொத்து மேலாண்மைனா நீங்கள் அந்த மாதிரி அபகரிக்கிறது, முறைகேடாக வச்சிருக்கிறது, இது எல்லாமே சரி பண்ணும் பொழுது இந்த ஜக்பர் அலி மாதிரி ஆட்களுக்கான பிரச்சனை வராது, அவரை கொல்ல வேண்டிய நிர்பந்தமும் வராது. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் சட்டம் ஒழுங்கும் பாதுகாக்கப்படணும். வக்ஃபு வாரியங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் தனியாக ஒரு தகவல் பதிவேடு வைத்திருக்க வேண்டும். மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இணைந்து செயல்படுவதை உறுதி செய்ய ஒரு கண்காணிப்பு குழு அமைக்கப்படும். வக்ஃபு சொத்துக்களின் ஆவணங்களை பொதுமக்கள் பார்வையிடலாம். இப்போ நீங்கள் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரியாது. இப்போ இது வந்துச்சுன்னா இதன் மூலிமா ஒரு வெளிப்படைத்தன்மை, என்னென்ன சொத்து இருக்குது என்னன்றத பொதுமக்கள் பார்வையிடறாங்களோ இல்லையோ, ஆக்டிவிஸ்டுகள் கொஞ்சம் இதில் கண்காணிக்க முடியும். பார்வையிடலாம் அப்படின்னு வரும்போது நீ ஆர்டிஐல போட்டு பல விஷயங்கள் வாங்கலாம். அப்போ இப்போ நீங்க என்ன இருக்கு ஏது இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது ஒரு இது. தவறான முறையில் பயன்படுத்தப்பட்ட சொத்துக்களை மீட்க விசேஷ நீதிமன்றங்கள் அது ஒன்று. அறக்கட்டளைகளில் முறையான கணக்காய்வு நடைமுறை பின்பற்றப்படும். நீ ஏதாவது ட்ரஸ்டி வச்சுக்கிட்டு நான் அதுக்கு பண்ணேன் இதுக்கு பண்ணன்றதெல்லாம் இனி இன்டர்னல் ஆடிட்டிங் கொண்டு வந்துருவாங்க. அப்போ முறைகேடாக பணம் விரயமாவது தடுக்கப்படும். முறைகேடுகளை தடுத்துருவாங்க. இந்த திருத்த மசோதா வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்கவும் நிர்வாகத்தினை சீர் செய்யவும் முறைகேடுகளை தடுக்கவும் அரசின் தலையீட்டை கட்டுப்படுத்தவும் கொண்டு வரப்பட்டுள்ளது என மத்திய அரசு சொல்லுது. இதன் மூலம் வக்ஃபு சொத்துக்கள் உண்மையான சமூக நலத்திற்காக பயன்படும் அப்படின்றதுல இது ஒன்று. இந்த வக்ஃபு சொத்துக்களை தனிநபர்கள் ஆதாயத்தை கட்டுப்படுத்தி சமூக நலத்திற்கு மட்டுமே பயன்படுத்த வலியுறுத்துகிறதுன்னு சொன்னால, அது முறைகேடுகள் இருந்தால் கண்டறிந்து கலைய விசேஷ கண்காணிப்பு குழு அமைக்கப்படும். எங்கேயாவது போயிருக்கு லூப் ஹோல் எங்கெங்க இருக்கோ எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. இதுக்கு என்ன உதாரணம்னா, ஒரு நகரத்தில் இருக்கும் வக்ஃபு நிலம் வாடகைக்கு விடப்பட்டிருந்தால் அதன் வருமானம் மட்டுமே வக்ஃபு நல திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். அரசு அந்த நிலத்தை விருப்பப்பட்ட வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்த முடியாது. வாடகைன்றதுல கூட எப்படின்னா, ஒரு இடம் இருக்கும் 5 ஏக்கர் இருக்குன்னா அதை 50,000 ரூபா வர்ற இடத்துல 5,000 ரூபா வாங்கினா ஒரு மாதத்துக்கு 45,000 ரூபா லாஸ். அந்த 45,000 ரூபா வந்தால் ஒரு பள்ளிக்கோ ஒரு மருத்துவமனை கட்ட எதுக்காவது பயன்படுத்தலாம். அபரிதமான வருமானம், அதை தான் சச்சார் கமிட்டி சொல்லுது. 170 கோடியோ என்னமோ தான் வருது, 10,000 கோடி ரூபா வரணும் அப்படின்னு. அப்போ இந்த ஓட்டைகள் எல்லாம் அடைக்கப்படும் முறையாக செயல்பட்டால். அதான் கண்டிஷன் சப்ளை மாதிரி இதை போட்டுக்கணும். செயல்பட்டா இது இஸ்லாமியர்களுக்கு நலனுக்காக தான் வந்திருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான் இங்க அரசியல் செய்யப்படுகிறது. இன்னொன்று, வக்ஃபு சொத்துக்களை எதிர்க்கிறது எல்லாம் அரசியல்வாதிகள். அரசியல்வாதிகள் தான் வக்ஃபு வாரியங்களை நிர்வகிக்கிறார்கள். பெரும்பாலான இடங்கள் அதான் நடக்குது. வக்ஃப் போர்டுன்னு எலெக்ஷன் நடந்து ஒரு சாதாரண இஸ்லாமிய இதுல இருந்து பள்ளிவாசல்ல இருந்து அங்க இருந்தோ பொதுமக்கள்ல இருந்தோ யாராவது அங்க உக்காடுறாங்கன்னா ஓகே, ஒத்துக்கலாம். ஆனா இங்க நியமனங்கள் தானே. தமிழ்நாட்டையே எடுத்துக்கிட்டிங்கன்னா நவாஸ்கனி எம்பி தான் அதுக்கு தலைவர். இதுக்கு முன்னாடி அப்துல் ரஹ்மான், இவங்கெல்லாம் முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்தவங்க. ஏன் ஒரு பொதுவான ஆள் வர முடியல? தேர்தல் முறைகள் இந்த மாதிரி விஷயங்கள். மெயினாக கவர்மெண்ட்டும் இதுக்குள்ள எதுவும் பண்ண முடியாது. இதை சில இடங்கள்ல சொல்லுவாங்கல்ல, இப்போ ஊபி மத்திய பிரதேசலாம் 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று சொத்துக்களை மறு ஆய்வு பண்ணி அந்த இதில் கொண்டு சேர்க்குறேன்றப்போ பாதிப்பு சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா, ஒருத்தர் 100 வருஷம் முன்னாடி தானம் கொடுத்துருப்பாரு, அதை முறையாக அந்த ஆவணங்கள் இல்லாமல் அதை அப்படியே தொடரும். அப்போ அந்த இடத்துல எங்கே டாக்குமெண்ட் இல்லை, அப்போ இது வக்ஃபு சொத்து இல்லை அப்படின்னு அரசு பறிமுதல் செய்கிற வேலை நடக்குமா? தமிழ்நாட்டில் நடக்காது. ஏன்னா
இங்கே இருக்கிற திமுக அரசு வந்தாலும் அதிமுக அரசு வந்தாலும் ஓரளவுக்கு அவங்க இணக்கமாக போவாங்க. வேற சில அரசுகள் இருந்தால் இதை பறிமுதல் பண்ணுமேன்னு பண்ணா அது வந்து பாதிப்பான்னு நினைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் பள்ளிவாசல், கபர்ஸ்தானு, தர்கா, மதர்சா, தர்கா, மதர்சா, பள்ளிவாசல் மூணுக்கும் வித்தியாசம் இருக்குது. பள்ளிவாசல் தொழுகை நடத்தக்கூடிய இடம். தர்கான்றது இஸ்லாத்தில் கிடையாது. ஆனால் உன்னை உருவாக்கி வச்சுக்கிட்டு நம்ம எல்லாமே இந்துக்களாக இருந்து இஸ்லாமியர்கள் ஆனவர்கள் தானே. அப்போ அந்த கோயில் நடைமுறை, கோயிலுக்கு போகிறது, வணங்குறது, அந்த நடைமுறையில் இஸ்லாத்தை மீறி நீங்கள் கேட்டிங்கன்னு சொல்லுவாங்க, இஸ்லாத்தில் சமாதியை வணங்கக்கூடாது, உருவப்படத்தை வணங்கக்கூடாது, உருவத்தை வணங்கக்கூடாது, சிலைகளை வணங்கக்கூடாது. அப்படி வணங்குனீங்கன்னா அடுத்த செகண்ட் நீங்கள் இஸ்லாமியர் அல்ல. நீங்கள் மீண்டும் கலிமா சொல்லி இஸ்லாமியராக மாறணும். அப்போ எப்படி தர்காக்கள் இருக்கு? தர்காக்கள் இந்த இதுதான், இந்த மனநிலை நம்ம டிஎன்ஏலே ஊறி இருக்கு. நம்ம வந்து கோயிலுக்கு போனோம், கும்பிட்டோம், நம்ம மதம் மாறிட்டோம். அப்போ என்ன பண்ணுறது? சரி, இஸ்லாத்திலே பெரியவர் இருப்பார், அவர் நமக்கு வக்கீலாக செயல்படுவார். அல்லாஹ்க்கும் நடுவில் நமக்கும் நடுவில் வக்கீலாக இருப்பார். இல்லை, அல்லாவே பொதுவானவர், அப்புறம் என்ன நடுவில் வக்கீல்? அல்லாஹ் எல்லாருக்கும் பொதுவானவர், நீக்கமர எங்கும் நிறைந்திருப்பவர். நீ பள்ளிவாசல் அதுதான் போய் தொழுவுறீங்க, அதுக்கப்புறம் நான் நடுவில் சமாதி. இந்த கேள்வி நம்ம கேட்கல, குரான்லேயே இருக்கு. சமாதியை, விக்கிரகத்தை ஏன் அப்பா அம்மா காலில் கூட உழக்கூடாதுன்றாங்க. 2 மலக்குகள் இருக்கு, நல்லது கெட்டது எழுதுறவங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் செய்கிற நல்லது கெட்டதை அப்படின்னு இருக்கு. அப்போ நீங்கள் காலில் விழுந்தா அந்த மலக்குகள் வணங்குற மாதிரி, அதனால அந்த இதுவே இருக்கக்கூடாது, கை எடுத்து கும்பிட கூட மாட்டாங்க, இந்த மாதிரி செய்வாங்க. அப்போ இது எல்லாமே வந்து இஸ்லாத்தில் இருக்கு. ஆனாலும் நம்முடைய பாரம்பரியம், கலாச்சாரம், இந்தியாவில் மதம் மாறினவங்கலாம் வந்து தர்காக்கள் இது பண்ணுறாங்க. அப்போ தர்காக்கள், அதை ஒட்டி ட்ரஸ்டிகள், அதை ஒட்டி வருமானங்கள், இதை ஒரு கூட்டம் அனுபவிக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்ல வக்ஃபோர்டு நலங்களும் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இதற்கான இடங்கள் இருக்குது, அந்த இடத்த ஒட்டி பயன்பாடுகள், கட்டடங்கள் கட்டுறது, இதுக்கும் வக்ஃபு நிதி போகிறது. இஸ்லாத்தில் சம்மந்தமில்லாத விஷயங்களுக்கும் நீங்கள் தலாரையும் கேட்டிருந்தீங்கன்னா கிளீனாக சொல்லியிருப்பார். இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாத விஷயத்துக்கும் இந்த மாதிரி நிதி போகிறது. ஆனாலும் மத நம்பிக்கை, மக்களுடைய நம்பிக்கை, மத நம்பிக்கை இல்லை, மக்களுடைய நம்பிக்கை. இந்த தர்காவுக்கு போனால், நாகூர் தர்காவுக்கு போனால் நம்முடைய இது தீரும், மவுண்ட் ரோடு தர்காவுக்கு போனால் நம்முடைய இது தீரும். தேடி தேடி போகிறவங்களாம் இருக்காங்க, வைப்பாருக்கு போகலாம், அந்த தர்காவுக்கு போய் நான் போனேன்னா தீரும் அப்படின்னு. அப்போ அந்த நம்பிக்கைகள் எங்கேருந்து வந்ததுன்னா நம்ம பாரம்பரியத்துலேருந்து வந்தது. அவங்கள கூப்பிட்டு ஏங்க இஸ்லாத்தில் இது இல்லையான்னா, கரெக்டு தாங்க, நாங்கள் ஒன்றும் தப்பு பண்ணலையே, அங்கே போய் நாங்கள் பாத்தியா தானே ஓதுறோம், அவர் எங்களுக்கு உதவி தானே பண்ண போகிறார். மிலாட், இங்கேருந்து இவர் வந்திருக்கார், இவருக்கு இந்த உதவியை பண்ணி கொடுங்கள் அப்படின்னு வக்கீலாக தானே செயல்படுறாரு அப்படின்னு ஒரு சால்ஜாப் சொல்லுவாங்க. நீங்கள் பாருங்க, இந்துக்கள் வந்து கோயில் இருக்குது, இவங்களுக்கு தர்கா, இந்துக்கள் தேர் திருவிழா நடத்துவாங்க, இவங்க சந்தனக்கூடு நடத்துவாங்க, இந்துக்கள் அந்த இது கொடியேற்றம் நடக்கும், இங்கேயும் அந்த கொடியேற்றம் இருக்குது, இந்துக்கள் நெருப்பு மிதிக்கிறாங்க, தர்காக்களே இப்போ நெருப்பு மிதிக்கிறது வந்துச்சு. இருக்கு, பல தர்காக்கள் இருக்குது. அதே மாதிரி நீங்க அந்த இது எல்லாமே அந்த தொடர்ச்சி நம்ம இதுலயும் பார்க்கலாம். சேம் கிறிஸ்டியன்ஸ்லயும் அது இருக்கு. கிறிஸ்டியன்ஸ்ல ஜாதியே இதுவே இருக்குது, இந்த ஜாதி கிறிஸ்டியன் அந்த ஜாதி. இது ஏன்னா நம்ம எல்லாரும் இதுல இருந்து, இந்தியாவில் இந்த இதுல இருந்து பழக்கத்துல இருந்து வந்தவங்க, இதை நம்மளால கைவிட முடியாது அப்படின்னு. அப்போ தர்கா நிலங்கள், மதர்சாக்கள், மதர்சாவும் பள்ளிவாசலும் வேற வேற. மதர்சாக்கள் என்பது ஓதி கொடுக்கறது, குரான் ஓதி அந்த இது பண்றது, குரானை பற்றி, இஸ்லாம் பற்றி பாடம் எடுக்கிறது. அது இன்னும் நீங்க மற்ற நாடுகளில் பண்ணா மதர்சாக்களே பள்ளிக்கூடங்களா இருக்கும். அதனால மதர்சாக்கள்ன்றது ஒரு இது. இப்ப இதற்கு எல்லாமே வந்து இல்ல நிலங்கள் இருக்கும், அந்த மதர்சா கொடுத்துருப்பாரு ஒருத்தர், அது ஆண்டாண்டு காலமா அந்த மதர்சாக்கு ஒரு 30 ஏக்கர் இருக்குது வச்சுங்க, அது மூலியமா ஏதாவது வருமானம் வந்துட்டு அது இருக்கும். அதுக்கு டாக்குமெண்ட் இல்லைன்னா அந்த நிலத்தை பிடுங்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும்னு பயப்படுறாங்க. தமிழ்நாட்டில் நடக்காது, வேற மாநிலங்கள்ல இது ஒரு பாதிப்பு. அதே மாதிரி இஸ்லாமியர் அல்லாதவர்களை இந்த கண்காணிப்பு குழுவில், அந்த கமிட்டியில் போடுறதுன்றத அது எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. அது இது வந்து ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மாதிரி ஒரு இது வரும்பொழுது அதில் வந்து இந்த மாதிரி கண்காணிக்கிறதுக்கு போடலாம் அப்படின்றது சட்டம் ஏற்றுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு போய் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதில் சில பேர் என்ன கேட்குறாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்து அறநிலைத்துறைன்னு வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில், அதில் ஒரு முஸ்லீம் சேர முடியாது. முஸ்லீம் பேர் வச்சவரையே பெரிய பிரச்சனையாக்கி லாஸ்ட்ல ஏன்பா அந்த பிரசவம் பார்த்த டாக்டர் பேராக தான் வச்சுருக்காங்க தவிர அவர் இந்து தான் அப்படின்ற அளவுக்குலாம் போகுது. அரசே வந்து முஸ்லீம்ல எடுக்க மாட்டாங்க, முஸ்லீம்ல பிற மதத்தவர்களே எடுக்க மாட்டாங்க அப்படின்றது இருக்கு. அப்போ இதுல மட்டும் வக்ஃப் போர்ட்ல மட்டும் என்ன அப்படின்னு கேள்வி வருது. அப்ப அந்த சைடு கேட்டா என்ன சொல்றாங்க, ஏங்க இது அறநிலையத்துன்றது அரசாங்கம், கோயில் நிலங்கள் வந்து எல்லாமே அரசாங்கத்து கையில இருக்கு. அந்த வருமானங்கள் எல்லா கோயிலும் கிடையாது, ஒரு நல்ல வருமானம் உள்ள கோயில்கள், அறநிலைத்துறையில பராமரி கோயில்கள், அந்த வருமானம் மற்ற எல்லாமே அரசு பார்த்துக்குது.
வக்ஃப் போர்டு அப்படியா, உங்க கையில தனியா இருக்குது, இதையும் நீங்க அறநிலைத்துறை எப்படி ஒப்பிடுவீங்க அப்படின்ற. அப்போ இஸ்லாம் இந்த இதையும் கவர்மெண்ட் கீழே கொண்டு வரலாமா அப்படின்னு சில கேள்விகள் வருது. அப்போ இந்த மாதிரி சாதக பாதகங்கள், இந்த மாதிரி விவாதங்கள் இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு முறைகேடுகளை தடுக்கின்ற, இதை நெறிப்படுத்துகின்ற ஒரு இதுவாக தான் நம்ம பார்க்க முடியும். அவர்களுடைய அச்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி அதிகாரம் வந்து மசோதாவில் அரசு அதிகாரிகளுக்கு அதிக அதிகாரம் அளிக்கப்படுகிறது, மக்கள் கட்டுப்பாடு இல்லாத ஒரு அமைப்பை உருவாக்கும் வாய்ப்பு இருப்பதாக. அரசு அதிகாரிகள் கையில் வக்ஃப் போர்டு போச்சுன்னா அவங்க கையில், அதாவது அரசு அதிகாரம் வக்ஃப் போர்டுக்குள்ளே டாமினேட் ஆகும். அப்போ இஸ்லாமிய அமைப்பு இது, இஸ்லாமியர்களுக்கான ஒரு இது அப்படின்னு அவங்க அச்சப்படுறாங்க. சமூக உறுப்பினர்கள் வக்ஃப் சொத்துக்களில் ஊழல் அல்லது முறைகேடுகள் குறித்து வழக்கு தொடரும் உரிமைகள் குறைக்கப்படலாம் அப்படின்னு இவங்க, இதெல்லாம் இந்த அரசியல்வாதிகள் சொல்றது. ஆக்சுவலா முன்னதான் அது கஷ்டம். முன்ன வந்து ஒரு சாமானியனு இந்த இடத்துல ஒரு காம்ப்ளெக்ஸை வக்ஃப் போர்டு நிலத்தை ஒருத்தன் இப்போ ஜக்பர் அலி மாதிரி அனுபவிக்கிறான்னு கோர்ட்டுக்கு போனால் அது வழக்கு போட்டு வழக்கு செலவு அது இதுன்னு வருஷக்கணக்கில் இழுத்துறோம். ஆனால் வக்ஃப் போர்டுக்குன்னு தனி கோர்ட்டு கொண்டு வந்துட்டா நேரம் அந்த வழக்கு அங்கேயே யார் வேணால் போடலாம். அப்போ இந்த இது வந்து சொல்கிறது அச்சம் வந்து தேவையற்றது. இதற்காக தனி ஆணையமும் உருவாக்க போகிறாங்க, தனி கோர்ட்டும் வரப்போகுது. அப்போது உங்களுக்கு அந்த இது, எனக்கு சின்ன உதாரணம் KS ராதாகிருஷ்ணன் அண்டு காந்தி சீனியர் அட்வொகேட் காந்தி சீனியர் கவுன்சில், இவங்க 2 பேரும் இதில் கச்சேரி ரோட்டில் ஒரு பள்ளிவாசலில் வழக்கு நடத்தியிருக்காங்க. அவர் சொன்னது, ராதாகிருஷ்ணன் சொன்னது, கிட்டத்தட்ட 20 வருஷம் நடத்தணும். அதில் பார்த்தீங்கன்னா வக்ஃப் நிலத்தை இஸ்லாமிய அல்லாதவர்கள் தான் அதிகம் அனுபவிக்கிறார்கள். 40% இஸ்லாமியர்னா 60% நான் முஸ்லீம்ஸ் கிட்ட இருக்குது. இது நாங்கள் எவ்வளோ வழக்கு நடத்தி 20 வருஷமாக நடத்தணும்னு. அப்போ தெரியுதா ஒரு சாதாரண விஷயம் வழக்குலேருந்து மாறுறதுக்கு இந்த இது எப்படி அவங்க கைக்கு போச்சு. அதில் இருக்கிறவங்க வந்து முறைகேடு பண்ணுறது தானே. நீங்கள் ஒரு ஏழை முஸ்லீம் வராரு, எனக்கு இந்த இடத்த கொடுத்தீங்கன்னா நான் ஏதாவது கடை கட்டி ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்குன்றாரு. ஒரு பெரிய பணக்கார நான் முஸ்லீம் வராரு, அவர் சில சலுகைகளுக்கு தர்றாரு. அப்போ அவருக்கு தர்றாருன்னா நீங்கள் அங்கே என்ன பண்ண முடியும்? இன்னொன்று, ஏழைகள் வந்து எல்லா இடத்துலையும் போய் எனக்கு காம்ப்ளெக்ஸ் கட்டி எனக்கு இடம் கொடுங்க, நான் காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுக்கு தொழில் பண்ணுறதுக்கோ, வண்டி வாங்கி கொடுக்குறதோ, ஆட்டோ வாங்கி தரதோ, இல்லை பீடி சூத்திர வேலைனா அதுக்கு கடன் கொடுக்குறதோ, வக்ஃப் போர்டு மூலிமா அந்த இஸ்லாமிய பெண்களுக்கு இது தனியாக இருக்கிறாங்கல்ல ஆதரவற்ற பெண்கள், இந்த மாதிரி பல இது பண்ணலாம்ல. ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? பண்ணீங்கன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 10% இருக்கும். அப்போ 90% என்ன பண்ணுறீங்க? வக்ஃப் சொத்துக்கள் எங்கே போகுது? வருமானம் எங்கே போகுது? இதெல்லாம் ஒரு வரைமுறைக்குள்ள வருதுன்னா நல்ல விஷயம் தானே. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறமா இதுக்கடுத்து வக்ஃபுக்குன்னு தனியா ஒரு அதிகாரிகள், தனியா ஒரு கூட்டம், தனியா அதிகாரிகள்னு வரமாட்டாங்க. அதுக்கு வக்ஃப் போர்டு கமிட்டி, அதோடைய தலைவர் முத்தவலி இருப்பாரு, அந்த அமைப்புக்கு தலைவர்கள் இஸ்லாமியர்கள் தான் இருப்பாங்க. கூட ஒரு 1-2 உறுப்பினர்கள் நான் முஸ்லீம் போடுவாங்க, அவ்வளோதான். இந்த விஷயங்கள் எல்லாமே கண்காணிப்பு கீழே கொண்டு வந்துடும். அந்த கணக்காயல் குழுன்னு சொல்றாங்க, அந்த ஆடிட்டர்ஸ் கீழே வந்துடும், ஆடிட்டிங் கமிட்டி கீழே வந்துடும். ஒவ்வொரு வரவு செலவும் ஒவ்வொரு ஆண்டு தணிக்கையின் பொழுது இன்டர்னல் ஆடிட்டிங் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு என்னென்னலாம் பண்ண முடியாது. ஒரு கூட்டம் நடத்தினேன் அப்படின்னு கூட்டம் நடத்தாமையே ஒரு 2 லட்ச ரூபா வந்த வகையில் போன வகையில் செலவு, முந்திரி பருப்பு வாங்கின வகையில் செலவுன்னு எழுதிட்டு போகலாம். இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். அந்த சங்கங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் நடத்தாமே, 5 கூட்டம் நடத்துறதா, 5 வாரம் 5 கூட்டம் நடத்துறதா ஒரு கணக்கு எழுதி எடுத்துக்குவாங்க. இது எல்லாருமே அப்போ ஒரு 2 லட்ச ரூபா மாதம் இந்த மாதிரி 5 கணக்கு எழுதுறாங்க வச்சிங்களேன். இவங்க பண்ணுறாங்க, நான் சொல்ல வாய்ப்புகள் இருக்குன்றது. அது 2 லட்ச ரூபா ஒரு 5 உறுப்பினர் ஆளுக்கு 40,000 ரூபா எடுத்துக்கிறாங்கன்னா 40,000 ரூபா மாதம் அவங்களுக்கு வருமானம் வந்துடுது இல்லை. கணக்கு கூட்டம் நடத்தணுமா, எல்லாத்தையும் சைன் போட்டுக்குப்பா. இது இன்டர்னல் ஆடிட்டிங் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ நடத்துனீங்க, என்ன நடத்துனீங்க, கூட்டம் பதிவு செய்யப்பட்டதா, யார் யார் என்னென்ன கலந்துக்கிட்டீங்க, எங்கே வாங்கினீங்க, முந்திரி பருப்பு கிலோ 4,000 ரூபான்னு சொல்லியிருக்கீங்களே, வெளி மார்க்கெட்டில் 400 ரூபா தானே. இதுதான் இன்டர்னல் ஆடிட்டிங். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது சார். கூடுதலாக வந்து 5 ஆண்டுகளுக்கு மேலே இஸ்லாமியர் இருந்தால் மட்டும்தான் டொனேட் பண்ண முடியும் உங்களோட நிலத்தையோ உங்களோடதையோ, அந்த சட்டம் வந்து எதிர்க்கிறாங்கல்ல. இது என்னன்னா 2013க்கு பிறகு கிட்டத்தட்ட 11 லட்சம் ஏக்கர் நிலம் திடீர்னு ஆட் ஆயிருக்கு அப்படின்னு. இது ஏதோ எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியல என்னன்னு. அதோடைய முழு இது வந்தால் தான் தெரியும். இப்போ கோர்ட்டில் ஆர்குமெண்ட் இந்த மாதிரி போகும்போது தெரியும். அப்போ இந்த விஷயத்தை ஏதோ ஒரு வகையில் நெறிப்படுத்துறதுக்கான வேலைக்கு இந்த மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு தனிநபர் உரிமையை பாதிக்கும். இப்போ நான் ஒரு கிறிஸ்டியனு, எனக்கு பிடிச்சி போச்சு, இந்த தர்காவுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன், எனக்கு எல்லாம் நல்லது நடக்குது, எனக்கு சொந்தமான ஒரு 5 ஏக்கர் நிலத்தை இந்த தர்காவுக்கு நான் எழுதி வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த சரத்து தடுக்குது. அப்போ இது எப்படி அப்படின்னு இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போகும்பொழுது இந்த உள் சரத்துல வாதாடலாம்.
அப்போ வாதாடும் பொழுது சுப்ரீம் கோர்ட்டை கூட சொல்லலாம், இது வந்து பொருந்தாத ஒரு விதி, இதை நீக்கணும்னு சொல்லலாம். இல்லை அரசு வைக்கிற வாதத்தில் இது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் வெளியில் சொல்ல முடியாது, அவங்க வாதத்தில் வைக்கும் போது தான் நமக்கு தெரியும். இது ஒரு இது. பொதுவாக பார்த்தா ஏதோ வக்ஃப் போர்டு சட்டம் பண்ணதுனால ரோட்டில் போகிற சாதாரண முஸ்லீம்கெலாம் இதான் பாதிப்புங்க. அவனும் ஒன்றும் இல்லை, வழக்கம் போல் அன்றாடம் காய்ச்சிகள், அன்னன்னைக்கு பொழப்புக்கு அவங்க உழைச்சி தான் ஆகணும். இதை அனுபவிக்கிறவர்களுக்கும் இதை முறைகேடாக பயன்படுத்துறதுக்கும் இந்த சொத்துக்கள் வெளியில் போய் நான் முஸ்லீம் கையில் இருக்கிறத மீட்கிறதுக்கும் இதை நெறிப்படுத்தி இந்த ஆவணங்களை ஒரு சொத்துக்கள் எல்லாத்தையும் ஒரு வரைமுறை கொண்டு வரதுக்கும் இந்த சட்டம் கிட்டத்தட்ட வழி பண்ணுது.